எல்லா ஈமானும் மார்க்கமும் எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு. அரசியல்னா அப்படிதான் என்று சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, இன்னைக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு தயங்கக்கூடிய என்ன செய்றாங்க, அரசியல் தலைவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய பேர் எழுதி வச்சு அஞ்சா நெஞ்சமே வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லை, அதனால நாங்கள் வணங்குகிறோம். பாருங்க, யாரை அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் வந்து பெரும் தலைவர்களாக ஏற்றுக்கிறாங்க, ஊழல் நடத்தக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய, ஹராமான காரியத்தில் முழுக்க முழுக்க ஈடுபடக்கூடிய, மது அருந்தக்கூடிய, ஆனா மக்களை வந்து அநியாயமாக கொலை செய்யக்கூடிய தலைவர்களை வந்து புகழுவதற்கும் அவரை பாராட்டுவதற்கும் நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து அவரை மோசமாக சித்தரித்து எவ்வளவு விஷயங்கள் உலகத்தில் நடக்குது பாருங்க. ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கார்ட்டூன் வருது, ரசூலுல்லாஹ் பற்றி தவறாக பல விஷயங்கள், அவரை வந்து எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் நடக்கிறது. இதுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட தயங்கக்கூடிய என்ன செய்யறாங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் வந்து நிறைய ஊழல் நடத்தினால், நிறைய ரவுடித்தனம் பண்ணாதான் ஒரு தலைவராக முடியும். இன்னும் வந்து காசும் லஞ்சமும் வாங்க ஆரம்பிச்சா எம்எல்ஏ ஆக முடியும். அதை விட கொடூரமான காரியங்கள் செய்தால் அமைச்சராக முடியும். இதுதான் நம்மளுடைய ஜனநாயக நாடு இல்லையா? அவர்கள் கையில் இருந்து பணத்தை வாங்கினா நம்ம என்ன செய்யறோம், நம்ம இன்னைக்கு அரசியல் நடத்திட்டு இருக்கிறோம். அது வேற விஷயம். நான் அதை பேசினா வேற ரூட்ல போனது நான் பேச மாட்டேன். என்ன சொல்ல வருதுனால், அந்த மாதிரி தலைவர்களை புகழக்கூடியவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்த காரியத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அந்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி சிந்திக்க மாட்டீர்கள். அதை நாம் கடைபிடிப்பதற்கும் நாம் ஒரு ஜமாயத் நடத்தினாலும் ஒரு கொள்கையோடு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் இந்த காரியத்திலே நம்முடைய தூதர் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார், அந்த தூதருடைய வழிமுறை என்ன, அதை பற்றி யோசித்து அவருடைய வழிமுறையை பின்பற்றி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்படிதான் நாம் உண்மையாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக முடியும். இல்லை என்றால் ஒரு பேருக்கு நம்ம சொல்லலாம் நம்ம அவரை நேசிக்கிறோம், அவர்கிட்ட நம்ம வந்து அன்பு வச்சிருக்கிறோம் என்பதை தவிர செயல்பாடில் அது இருக்காது. செயல்பாடில் அது இருக்க வேண்டுமானால் சஹாபத் அதை காட்டி தந்தாங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் ஆகினாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு குதிரை வந்து தாண்டி கடக்கக்கூடிய பெரிய ஒரு ஆழம் கொண்ட ஒரு குழியை உண்டாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா ரசூலுல்லாஹ் கட்டளையிட்ட உடனே ஹந்தக் என்ற அந்த அகல் போரிலே மிகப்பெரிய ஒரு குழியை உண்டாக்குவதற்கு பசியான காலத்திலே அவர்கள் தயாராகினால் அந்த தூதருடைய கட்டளை தான் அது. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால் அது கட்டளையிட்ட உடனேயே அது செயல்படுத்துவதற்கு அவர்கள் தயார். இன்னைக்கு நமக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் என்ற பெயர்ல அவர் நமக்கு சொல்லி தந்த எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிறது. காலையில நாம் எழுந்ததிலிருந்து திரும்ப நாம் படுக்கறைக்கு செல்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த எவ்வளவு ஆயத்துகள், எவ்வளவு நல்லொழுக்கங்கள், எவ்வளவு பிரார்த்தனைகள் நமக்கு இருக்கிறது. அது எத்தனை பிரார்த்தனை நமக்கு தெரியும். காலையில எழுந்தவுடன் என்ன செய்யணும், என்ன துஆ ஓத வேண்டும், எத்தனை பேருக்கு தெரியும். பாத்ரூமுக்கு செல்லும் பொழுது, வெளியே வரும் பொழுது, பள்ளிக்கு நுழையும் போது, பள்ளியிலிருந்து வெளியேறும் போது, அப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வை புகழுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்கும் உண்டான எத்தனையோ துஆக்கள் நமக்கு இருக்கிறது. இந்த பள்ளிவாசல்கள் இந்த பஜனை பாடக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு துஆவை திக்ரைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்து இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்று சொல்லி இருந்தால் இன்னைக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனா உண்மையில் இது என்ன, இது வந்து இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த ஃபாத்திமியாக்கள், உபைதியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களிலேயே மிகப்பெரிய மோசமானவர்களான ராஃபிலிகள் என்ற ஒரு குரூப் இருக்கிறது. அவர்கள் தான் இந்த முஹர்ரம் பண்டிகை ஆரம்பிச்சு வச்சாங்க. அவர்கள் தான் இந்த நபி பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. அவர்களுடைய காலத்தில் தான் முதலாக இந்த மௌலூது கிதாபே வந்து எழுதப்பட்டிருச்சு. முலஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் தான் முதல்ல இதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பிறந்த காலத்தில் அபூலஹப் முதல்ல வந்து என்ன செஞ்சாங்க, இது வந்து ரசூலுல்லாஹ் பிறந்ததை அந்த அப்துல்லாவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததை கொண்டாடி அதே ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்ப நம்ம செய்யற வழிமுறை எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு என்று பார்த்தால் ரசூலுல்லாஹ் இருந்து இருக்காது, சஹாபாட்ட இருந்து இருக்காது. பார்த்தா அது ஷியாக்கள் இருந்து தொடர்பு வந்திருக்கும், இல்ல அபூலஹப் இருந்து தொடர்பு வந்திருக்கும். தேடி தேடி போய் பார்த்தால் எங்கேயுமே ஒரு மார்க் அறிஞர்கிட்ட கூட இந்த மாதிரி விதத்தான காரியங்கள் ஆரம்பிச்சதா நம்ம பார்க்க முடியாது. அதனால் சகோதரர்களே,
இதை பற்றி இவ்வளவு கடுமையாக சொல்றோம் என்றால், இஸ்லாம் என்ற ஒரு தனித்துவமான மார்க்கம், இனிமையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பொய்யாக்குவதற்கு இஸ்லாத்தின் எதிரிகளால் திட்டம் போட்டு செய்யக்கூடியதுதான் இப்படிப்பட்ட விதத்தான காரியங்கள். இந்த விதத்தான காரியங்களை பார்க்கும் பொழுது இஸ்லாத்துல வராத மக்கள் என்ன நினைப்பாங்க, இஸ்லாம் வந்து ஒரு சிறப்பான மார்க்கம் இல்ல, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் அவங்களும் செய்யறாங்க, நமக்கு என்ன கொள்கையும் தவறான எண்ணங்களும் இருக்கிறதோ அதே தான் அவர்களும் செய்யறாங்க, அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நாம் போக வேண்டிய தேவையில்லை என்று அவர்கள் முடிவு பண்ணுவாங்க. இதுதான் இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் உண்டாக்கி இருக்கிறவர்களுடைய நோக்கம். இதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எது நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரோ, எது நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அது மட்டும்தான் நம்ம செயல்படுத்த வேண்டும். அவர் எதை விட்டு நம்மளை விலக்கி இருக்கிறாரோ, தடுத்திருக்கிறாரோ அதை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் உண்மையான முஸ்லிமாக முடியும், மூமினாக முடியும். அப்படிப்பட்ட நல்லடியார்கள் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் ஜப்பார் ஆஃபிரி தம்பி காதலித்தோ. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்ற ஒவ்வொரு உபதேசங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று இன்னும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதரை அனுப்பி வைத்து அந்த தூதர் எப்படியெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறார். அதற்கு மாற்றமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அனைவரையும் நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது அதற்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் என்ன செய்வாங்க, வேற ஒரு விஷயத்தை சொல்லிதான் இதை தட்டி கழிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரசூல்லா மேல பாசம் கிடையாது, ரசூல்லா மீது அன்பு செலுத்துறது கிடையாது. எந்த அளவுக்கு நாள் அவங்களுடைய பிரச்சாரங்கள் பாருங்க, ரசூல்லாவுடைய பேரு கேட்டால் இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூட சொல்வதில்லை. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி பாமர மக்கள் ஆமா இவங்க இப்படிதான், அதனால அவங்க சொல்றது எதுவுமே கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது எதுவுமே காதுல வாங்கிக்காதவர்களா இருக்கிறாங்க. உண்மையிலே நம்ம ஒவ்வொரு விஷயத்திலே நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வது மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிற விஷயம், அதை நாம் மறுப்பது கிடையாது. அதே மாதிரி அவர் மீது அன்பு செலுத்தணும் என்பதும், அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்பதும் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்த காரியம். அதிலே நமக்கு மாற்று கருத்து கிடையாது. மாற்று கருத்து இருக்கிற ஒரே விஷயம் என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள், அந்த நாள் இந்த தேதி என்ற ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே அவருடைய புகழ் பாடுவதும், அந்த நாளிலே யாராரோ எழுதி வச்சிருக்கக்கூடிய பாட்டுகள் பாடுவதும், அந்த நாளிலே மக்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுப்பதும், அந்த நாளிலே பல அனாச்சாரங்கள் செய்வதும், இது மார்க்கம் நமக்கு சொல்லி தராத காரியம். இது மட்டும்தான் நம்ம எதிர்க்கிற விஷயம். ரசூலுல்லாஹ் மீது அன்பு செலுத்தணும் என்பதோ, அவர் செய்த நல்ல காரியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் என்பதிலேயோ நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த மக்கள் புகழ்ந்ததை போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, என்னை புகழாதீர்கள். இப்ப ரசூலுல்லாஹ் தன்னை புகழ்ந்து பேசி அதை புகழ் விரும்பின ஒரு ஆள் கிடையாது. நம்ம சொல்றத பார்த்தா அவரை பற்றி இந்த அரசியல் தலைவர்கள் மாதிரி ஒரு 4 கட் அவுட் போஸ்டர் அந்த பேனர் எல்லாம் வச்சாதான் அவங்க விருப்பப்படுவாங்க, அதுக்கு அவங்களே காசு தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அல்ல ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, நான் ஒரு இடத்திற்கு வரும் பொழுது நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தால் மரியாதை நிமித்தமாக நீங்கள் எழுந்து நிற்க கூட செய்யக்கூடாது. என்ன செய்வாங்க, ஒரு தலைவர் பேசும் பொழுது தலைவர் பேசி முடிக்கிற வரைக்கும் தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்யணும், மேடையில நின்றுட்டே இருக்கணும், கை கூப்பி நிக்கணும், இப்படி எல்லாம் சட்டம் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி நீங்க செய்யாதீங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது, மேடைக்கு நான் ஒரு இடத்துக்கு வரும்போது மரியாதை நிமித்தமாக நீங்க எழுந்து நிற்க கூடாது. ஒருத்தரை அழைத்து வரணும் என்பதற்காக போய் அவரை கூட்டு வருது வேற விஷயம்.
அவர் வந்த காரணத்தினால் எழுந்து நின்று அவர் அமர்ந்த பிறகு அமரக்கூடிய ஒரு பழக்கத்தை ரசூலுல்லாஹ் தடுத்து விட்டார், செய்யாதீங்கன்றாங்க. அதன் பிறகு சொன்னாங்க, அந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை புகழ்ந்து புகழ்ந்து பல காரியங்களை சொல்லி 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 என்ன சொன்னாங்க, கடைசியில அவர் அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய மகன் என்ற நம்பிக்கை ஒரு காலத்துல வரல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த காலத்துல வரல. அவர் மரணித்து அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி கொண்டு பல காலங்களுக்கு பிறகுதான் என்ன வந்திருக்கு, அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்ற கொள்கையே எப்போ வந்துருச்சு, பல காலங்களுக்கு பிறகு. அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்கும், அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க, அவர் செஞ்ச காரியத்தையே சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. லாத்தாங்கிறது உஸ்ஸாங்கிறது சிலைகள்லாம் எப்படி வந்துருச்சு, லாத்தா வந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்களுக்கு உணவை கொடுத்த, குடிக்கிறதுக்காக தண்ணியை கொடுத்த ஒரு நல்ல மனுஷன். அவர் உட்கார்ந்த இடத்த என்ன செஞ்சாங்க மக்களே, அவர் வந்து ஒரு இதுதான் லாத்தா உட்கார்ந்த இடம். பிறகு என்ன செஞ்சாங்க, இந்த லாத்தா உட்கார்ந்த இடத்துல ஒரு கல்லு வைப்போம், பிறகு லாத்தாவுடைய வடிவத்தை அமைப்போம். இது ஒரே நாள்ல நடக்கல, காலம் போக போக என்ன ஆகுது, இந்த லாத்தாவுடைய சிலையை நம்ம காபாக்குள்ளேயே வைப்போங்கிறாங்க. பிறகு என்ன செஞ்சாங்க, இந்த லாத்தாவுக்கு நம்ம சுத்தி வருவோம் அப்படிங்கிறது, லாத்தாவுக்கு தவாப் செய்யக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனாலதான் இஸ்லாம் வந்த பிறகு மக்கள் வந்து காபா தவாப் செய்யறதுக்கு தௌஹீத் ஏற்றுக்கொண்ட மக்கள் பயப்பட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சா, நீங்க வந்து காபாவையும் அதே மாதிரி சஃபா மர்வாக்கு நடுவில் நீங்கள் தவாப் செய்வது தப்பு இல்லை, ஏற்கனவே அங்க ஒரு சிலை இருந்த இடங்கிறதுனால நீங்கள் தவாப் செய்ய தயங்க வேண்டாம் என்று ஆயத்திறக்க வேண்டிய சூழ்நிலை. என்ன காரணம், லாத்தா போன்ற சிலைகளை உள்ள வச்சு தவாப் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால பிறகு காபாவுக்கு தவாப் செய்யறதுக்கு தௌஹீத் ஏற்றுக்கொண்ட மக்கள் பயந்தாங்க. அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும், ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை நாம் கண்டிக்காவிட்டால் இஸ்லாம் தடுக்கக்கூடிய இணை வைப்பு என்ற மாபாதக செயலுக்கு நம்மளை இது கொண்டு போய்விடும். இன்னைக்கு அதான் நம்ம ஊர்ல நடக்குது, சிலைகள் கொண்டு வருவது போன்று பஞ்சா எடுத்துட்டே வர்றாங்க. அது ஒரு காலத்திலே வந்து ஒரு சாதாரண நிகழ்வு நடந்திருக்கும், ஒரு ஊர்வலம் நடந்திருக்கும். ஊர்வலம் சும்மா போகும் பொழுது இதுக்கு முன்னாடி ஏதோ இருந்தா நல்லா இருக்கும் யோசிச்சிருக்கும், அப்ப ஏதாவது பொருளை வச்சிருக்கும். இது காலம் போக போக என்ன ஆயிடுச்சு, மற்ற சமுதாய மக்கள் செய்யற மாதிரி இந்த அனாச்சாரம் நம்ம சமுதாயத்தில் வந்து இஸ்லாத்துக்கும் மற்ற கொள்கைகளுக்கும் மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் ஒவ்வொரு விதத்தான காரியங்களையும் நாம் திரும்ப 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 சொல்லணும். அதனாலதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் இதை நினைவுபடுத்திட்டு இருக்கிறது. இது அழித்து விட்டால்தான் இஸ்லாத்தினுடைய உண்மையான அந்த ஒளி மக்களுக்கு போய் சேரும். அதே போன்று இன்னொரு அனாச்சாரம், அது வந்து எல்லா மக்கள் மத்தியிலேயும் பரவிட்டு இருக்கு. அது என்ன, இந்த காதலர்கள் தினம் என்ற பேர்ல ஒரு அனாச்சாரம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரீதியாக இன்னைக்கு வரல, அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து பொதுவாக எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கமாக்குறாங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம சமுதாயத்தில் இல்ல, ஒட்டுமொத்தமான மக்களை வந்து காதல் என்ற ஒரு விஷயத்தை, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அன்பு என்பது இஸ்லாம் தடுக்காத ஒரு காரியம். இஸ்லாம் அதை தடுக்கல, ஆனா அதுக்கு சில வழிமுறைகளை தான் இஸ்லாம் சொல்லி இருக்கு. அவர்கள் என்ன செய்யணும், அவர்கள் ஹராமான காரியத்திற்கு விபச்சாரத்துக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு இஸ்லாம் பல வழிமுறைகளை சொல்லி இருக்கு. பெண்களுக்கு ஆண்களுக்கு ஆடை விஷயத்தில் அவர்கள் பார்வை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்ற கட்டளை. அதே போன்ற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையாக ஒரு இடத்திலே அமரக்கூடாது. அந்த திருமணம் தடை செய்யப்பட்டவர்கள், திருமணத்திற்கு ஆகமாகக்கூடியவர்கள் தனிமையான ஒரு இடத்தில் அமரக்கூடாது. இப்படிப்பட்ட சட்டத்தை எல்லாம் இஸ்லாம் கொடுத்திருக்கு. இந்த அவ்வளோ சட்டத்தை உடைக்கிறதுக்கு என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு தினத்தை, ஒரு நாளை கொண்டாடுறாங்க. இவ்வளவு சட்டத்தையும் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வந்து சுதந்திரத்தை அதிகமாக வழங்கி அதற்கு என்று ஒரு இட்டுக்கட்டான ஒரு கதையை பரப்பி என்ன செய்யறாங்க, இது வந்து வியாபார நோக்கத்துடன் செய்யற ஒரு காரியம். அந்த நாளில் வந்து மக்கள் என்ன செய்யறாங்க, கிரீட்டிங் கார்டுகள் அனுப்புறாங்க. அதே மாதிரி SMS மூலமாக போன் கம்பெனிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆனா விளைவு என்ன, ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படையான விஷயத்தை வந்து தகர்த்தெறியக்கூடிய விஷயம் இது. ஒரு குடும்பத்திலே அடிப்படையான விஷயம் என்ன, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவு திருமணத்திற்கு பிறகுதான். திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டத்தை எப்படி உடைக்கலாம் என்பதற்கு தான் இந்த விஷயத்தை. இதை நாம வந்து கண்டுகொள்ளாமல் இருந்தால் ஒரு சாதாரண விஷயம் தானே. நமக்கு என்ன பழக்கமாகி போச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஹாப்பி சேர்த்து சொல்றது.
கிறிஸ்மஸா ஹாப்பி கிறிஸ்மஸ், தீபாவளியா ஹாப்பி தீபாவளி.